ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பசங்க ஒண்ணா சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஒண்ணா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரம பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிளைகள் இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது. நல்லா இயற்கை ரீதியா நல்லா அழகா வந்து இருக்குது. ஸோ இந்த பசங்க காலைல அத பார்த்துட்டு வேகமா ஸ்கூலுக்கு போற அவசரத்துல வேகமா ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது, அந்த ஆசிரம பக்கத்துல உள்ள அந்த மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நெறைய மரங்கள் இருக்கு இல்லையா? அந்த மரங்கள்ல உள்ள கிளைய புடிச்சு இழுக்குறாங்க. அங்க பூவ பறிக்கிறாங்க. அங்க பழத்த கல்ல கொண்டு எறியுறாங்க. இந்த மாரி நெறைய சேட்டைகள் எல்லாமே பண்றாங்க. ஸோ இத வந்து அந்த ஆசிரமத்துல உள்ள சாமியார் வந்து அத கவனிக்கிறாரு டெய்லி. ஸோ ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூல் பசங்கள வந்து க திரும்பி ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஸ்கூல் பசங்கள்ட்ட போய் வந்து அந்த சாமியார் வந்து போய் கேட்குறாரு. எப்பா நீங்க வந்து டெய்லி இந்த வழியா தான் போறீங்க. டெய்லி ஸ்கூலுக்கு காலையில நீங்க ஸ்கூலுக்கு போம்போது, அந்த மரங்கள், செடிகள்லாம் இருக்குது. அது எதுவுமே நீங்க பார்க்காம, கண்டுக்கிடாம கொஞ்சம் வேகமா நீங்க அவசர அவசரமா போறீங்க. ஆனா அதுவே ஈவினிங் வரும்போது மட்டும் எதுக்கு அந்த மரத்தோட கிளைய பிடிச்சு கிழிக்கிறீங்க? எதுக்கு அந்த பூவ பறிக்கிறீங்க? எதுக்கு அந்த பழத்த அடிக்கிறீங்க? எதுக்கு இந்த மாரி சேட்டைகள்லாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து அந்த பசங்கட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, "நாங்க காலையில பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். இன்னைக்கு போய் நாங்க படிக்க போனோம். இந்த டயத்துக்குள்ள உள்ள போனோம். இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிளோட, ஒரு ஆம்பிஷனோட காலையில நாங்க போறோம். ஆனா அதே ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த ஆம்பிஷனும் கிடையாது. ஜாலியா நாங்க வீட்டுக்கு வரோம். ஸோ எங்களுக்கு வந்து எந்த தேடலும் கிடையாது. அதனால மெதுவா, நிதானமா விளையாண்டுக்கிட்டு, ஜாலியா அந்த மாரி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து சொல்றாங்க. ஸோ அப்பதான் அந்த சாமியாருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா வந்து தெரிஞ்சது. எந்த ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆம்பிஷன் லட்சியம் இருக்குதோ, அந்த மனுஷன் வந்து சரியான பாதைய வந்து நோக்கி போவான். அந்த ஆம்பிஷன் எதுவோ அத நோக்கி ஃபோக்கஸ்டா வந்து போவான். அவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, முன்னேற்ற பாதையில வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, எந்த ஒரு மனுஷனுக்கு ஆம்பிஷனே இல்லையோ, எந்த ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு லட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையோ, அவன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்லிமிஷம் பண்ணி, சேட்ட பண்ணிட்டு, வெட்டித்தனமா தன்னோட வாழ்க்கைய வந்து போக்கிட்டு இருப்பான். தான் கெடுத்ததும் இல்லாம, தான் கூட இருக்கிறவனையும் சேர்த்து வந்து கெடுப்பான். அதனால வந்து லட்சியம், ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த குட்டி கதை வந்து சொல்லுது. ஸோ லட்சியத்த உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தா, அந்த லட்சியத்த வந்து நீங்க கடைபிடிங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து நிச்சயம். நன்றி.